நீதி போதனை மத்தேயு 5:22லேருந்து 26 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நரகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அங்கங்கே அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்புடின்னா, ஆம், சகோதரரிடத்துல நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மெசேஜ் நமக்கு தராரு. சகோதரனிடத்துல வந்து நீ வந்து நியாயமில்லாம கோபித்துக் கொள்கிறது அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நியாயத்தோட தான் எல்லாரும் கோபிக்கிறாங்க. அப்போ அப்படி நியாயத்தோட கோபிக்கக்கூடாது. கோவமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மெசேஜில் சொல்லி தராரு. ஏன் கோபத்தை வைத்தாலே அது என்ன செய்யணும்? பாவத்தை செய்ய தூண்டுதல் பண்ணும். அப்படிங்கிறதுனால என்ன செய்றாரு அப்படின்னா, நீ வந்து கோபத்த விட்டுடு. ஏன் நீ கோபத்த வச்சுக்கிட்டு இருக்கிற? அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அ அது நியாயமில்லாம கோபிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அதை பண்ணக்கூடாது. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ சகோதரரை வந்து வீரன் என்று சொல்றது, சகோதரரை வந்து மூடனே என்று சொல்றது, இப்படிலாம் சொல்றதுனால இந்த பூமிக்குரிய விஷயங்கள்ல நீ வந்து ஒரு நியாயத்துக்குள்ள கொண்டு போகப்படுவ. அப்படி ஒரு நியாயத்துக்குள்ள கொண்டு வேண்டாம். இந்த பூமிக்குரிய விஷயத்துலேருந்து நீ வந்து மீட்கப்படணும். அப்பதான் நீ பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கைக்கு நீ தகுதியுடையவன் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றாரு. அப்ப இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீ வந்து சரியா நடந்து கொள்ளலனா, எப்படி நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள வருவ? அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக ஒரு மெசேஜ் நமக்கு தர்றாரு. அப்போ வந்து இந்த பூமிக்குரிய விஷயத்துல வந்து சகோதரர நீ வந்து நியாயமில்லாம கோபிச்சுக்கிட்டேன்னா, நியாய தீர்ப்புக்குள்ள போயிடுவ. நீ பாவம் பண்ணீன்னா நியாய தீர்ப்புக்குள்ள போயிடுவ. அப்போ வந்து வீணன் என்று சொன்னீன்னா, அவன் என்ன செய்வான் உன்னைய? ஆலோசனை சங்கத்தில கொண்டு போய் விட்டுருவான். ஆலோசனை பண்ணி உனக்கு அதுக்கு என்ன தண்டனையோ அத வாங்கி குடுப்பான். மூடனே என்று சொன்னா, எரி நரகத்துக்கு ஒப்பாய் இருப்ப. அப்போ எரி நரகம்னு ஒண்ணு இருக்குது. அப்படிங்கிறத இங்க வந்து ஒரு முக்கியமான மெசேஜா சொல்றாரு. அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த அனுபவசாலிகள் சிலவங்க எப்படி சொல்றாங்க அப்பன்னா, சொர்க்கமும், நரகமும் நம் பக்கம் தான் இருக்குது. நாம தான் சொர்க்கத்தையும், நரகத்தையும் நாம தான் உருவாக்குறோம். எப்படி நீ உருவாக்குற அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்போ நரகத்தில போறதா, நம்ம சொர்க்க வாழ்க்கைக்குள்ள செல்றதா அப்படிங்கிறது தான் நமக்கு மெயினா நமக்கு. அப்போ வந்து நரகத்தில போகாம நாம சொர்க்க வாழ்க்கைக்குள்ள, பரலோக வாழ்க்கைக்குள்ள தேவனோடு ஐக்கியத்தில வாழக்கூடிய வாய்ப்புகளை நாம தான் உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ வந்து எப்புட்னா, முன்னாடி உள்ள காலங்கள்ல அப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியாயப்பிரமாண சட்டத்தில வந்து பலி பலிகளும், காணிக்கைகளும் இருந்தது. அப்போ வந்து பலிகள செலுத்துறதும், காணிக்கைகள செலுத்துறதும் வந்து தன்னை அர்ப்பணித்ததுக்கு அடையாளம். தன் பாவத்துக்கு ஒரு பரிகாரமும், பலியை தன்னை அர்ப்பணித்ததுக்கு ஒரு அடையாளமாகவும் செஞ்சாருங்க. ஆனா, இங்க வந்து என்ன சொல்றாரு, "நீ பலிபீடத்திற்கு முன் உன் காணிக்கையை செலுத்துவதற்கு போவதற்கு முன்னு, உன் பேரில் உன் சகோதரனுக்கு, என்னுடைய பேர்ல என் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டுன்னா, உடனே போய் நாம ஒப்புரவாயிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து காணிக்கைய செலுத்தணும். இல்லன்னா இந்த காணிக்கை வந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது." அப்போ காணிக்கைகளே வந்து அ தேவனோடு நாம வந்து ஒரு ஒப்புரவா இருந்தா மட்டும் தான், அது அந்த காணிக்கையே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரு. அப்போ வந்து தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு அடையாளம் தான் அந்த காணிக்கை. அப்போ காணிக்கைய சும்மா வந்து போட்டுட்டு போறது கிடையாது. இப்போ வந்து காணிக்கைய செலுத்துவோம் அப்படின்னா, எல்லாரும் வரிசையா நின்னு ஒண்ணு போல போட்டு போயிடுறாங்க. அப்படி அது ஏன் போடுறான்? எதுக்கு போடுறான்? சகோதரனுக்குள்ள குறைவு இருக்குதா? குறைவு இல்லையா? எதை பத்தியும் சிந்திக்கிறதில்ல. பாட்டுக்கு நேரடியா போய் காணிக்கைகள போட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கிறான். அப்படி செய்யக்கூடாது. உன் சகோதரன் பேரில் உன் பேரில் உன் சகோதரனுக்கு, என்னுடைய பேர்ல என் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டுன்னு நெனச்சேன்னா, அங்க நினைவு கூர்வாயானா நீ காணிக்கைய அங்க வச்சுட்டு போயிரு அப்படிங்கிறாரு. போடாத அப்படிங்கிறாரு. ஏன்னா, அந்த காணிக்கையை அர்ப்பணிக்கப்படாத காணிக்கைய ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அப்படிங்கிறது தான் இங்கே மெசேஜ். அப்போ வந்து காணிக்கை வந்து தன்னை அர்ப்பணிக்காதவருடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அதை தெரிந்து கொண்டு நம்ம காணிக்கைகளை செலுத்த வேண்டும். அப்போ இப்படி சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அவர் என்ன அடுத்த சப்ஜெக்ட்ல அடுத்த வசனத்த சொல்லும்போது எப்படி சொல்றாரு அப்புட்ன்னா, ம் "நீ வந்து அ இந்த காணிக்கைகள வந்து நீ அப்படி செலுத்துறதுனால உனக்கு வந்து பயன் கிடையாது. நீ இப்படி செய்யாம விட்டுட்டேன்னா, நீ வந்து ஒரு காசு குறைவின்றி நீ செலுத்திட்டா தான் உன்னைய விடுவாங்க. இல்லைன்னா விடமாட்டாங்க உன்னைய. நீ வந்து நல்மனம் பொருந்து எதிராளி ஆயிடுறான். நீ சகோதரனா பார்க்கலன்னா, அவன் உனக்கு எதிராளி ஆயிருவான். அப்ப எதிராளியோட நீ சீக்கிரமாய் போய் நல்மனம் பொருந்து அப்படிங்கிறாரு.
அப்போ உன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையிலே வந்து நீ சீக்கிரமாக உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிகிறதுக்கு முன்னாடியே அப்போவே நீ உடனே சரண்டர் ஆயிடணும். சரண்டர் ஆகிட்டேன்னா நீ ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்ப, இல்லைன்னா நீ நரகத்துக்குள்ளே தான் போயிடுவ அப்படிங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:22லேருந்து 26 வரைக்கும் உள்ள வசனங்களில் தெளிவாக நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. அதனால் என்ன செய்யணும், சொர்க்கமும் நரகமும் நம் கையில் தான் இருக்குது, நாம் தான் அதை உருவாக்குறோம். அதனால் என்ன செய்யணும், சகோதரனை வந்து நீ கோபிக்காத, அவனுக்கு விரோதமாக பேசாத, எப்படி இதெல்லாம் செய்யாத. இதெல்லாம் செஞ்சீன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீ வந்து மீட்கப்பட மாட்ட. அப்போ பரலோக வாழ்க்கைக்குள்ள எப்படி செல்லுவ அப்படிங்கிறது தான் கேள்வியை நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. இதை நீங்கள் செய்ய தவறிட்டீங்கன்னா நரகத்துக்குள்ளே போவீங்க அப்படிங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. 2 விஷயத்த சொல்கிறாரு, பூமிக்குரிய வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீ சரியில்லைன்னு நீ பரலோக வாழ்க்கைக்கு வர முடியாது அப்படிங்கிறது தான் வற்புறுத்துறாரு. நான் அடுத்த மெசேஜில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.